மணி இப்போ காலையில் 5:30 ஆகுது. ஆஃபீஸ்க்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன். நான் அகரோடைய எலக்ட்ரிக் பாட் தான் யூஸ் பண்ணுறேன். 15 மினிட்ஸில் நல்லா கரெக்டாக சோறு நல்லா வெந்துடும். இன்றைக்கி நான் கேப்சிகம் சோயா போட்டு சும்மா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொண்டு போகலான்னு தான் இருக்கேன். சோயா எல்லாம் ஊற வச்சுட்டேன். கேப்சிகமையும் சோயாவையும் 65 மசால் போட்டு பரட்டிட்டேன். சோறு 15 மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்துருச்சு. நான் மூடி போட்டு தண்ணி வடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். மசாலா பரட்டி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில், சீரகம், அப்புறம் பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கேப்சிகம் சோயா போட்டிருந்தேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ரைஸ் மட்டும் போட்டு பரட்டிடுவேன். நான் சால்ட் ஆட் பண்ணல, ஏன்னா 65 மசாலாலேயே சால்ட் இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ண வேண்டியது தான். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளவே இந்த லஞ்சை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இதே தான் நான் வச்சுப்பேன். 7 o'clock முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்.